Hey guys, இன்னைக்கு ஒரு sum பார்க்கலாமா? Arun and Varun shuffle the cards 0 to 9 and divide them equally. Arun makes a 5-digit number using his cards. Okay? So அருணும் வருணும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த 10 கார்ட்ஸை ஷஃபில் பண்ணுறாங்க. ஷஃபில் பண்ணி ஈக்குவலாக அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அருண் மட்டும் என்ன பண்ணுறான்னா 5-digit நம்பரை மேக் பண்ணுறான் அந்த கார்ட்ஸ் வச்சு. அதுதான் 3, 1, 2, 6, 8. பட் வருண் என்ன பண்ணுறான்னா 5 கார்டு இருந்தும் அவன் என்ன பண்ணுறான் வெறும் 0, 5, 7, 9 இந்த 4 கார்டு தான் பிளேஸ் பண்ணுறான். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வேர் ஷுட் வருண் பிளேஸ் த ரிமைனிங் டு ஃபார்ம் அ நம்பர் கிரேட்டர் தன் த நம்பர் ஃபார்ம்டு பை அருண். ஸோ அருணால் ஃபார்ம் பண்ணப்பட்ட 3, 1, 2, 6, 8 அப்படின்ற அந்த நம்பரை விட அதிகமாக வருண் பிளேஸ் பண்ணணும், வருணுக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவன் இப்போ அவன்கிட்ட இருக்கிற ரிமைனிங் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த 4 தான் அவன் பிளேஸ் பண்ணாமல் விட்டுட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட 5 கார்ட்ஸ் இருக்குது. அந்த 5 கார்ட்ஸை 3, 1, 2, 6, 8ன்னு அவன் ஃபார்ம் பண்ணிட்டான். வருண் கிட்டேயும் 5 கார்ட்ஸ் இருக்குது. பட் அவன் 0, 5, 7, 9 அப்படின்னு மட்டும்தான் பிளேஸ் பண்ணியிருக்கான். அந்த 4ஐ அவன் இன்னும் பிளேஸ் பண்ணலை. ஸோ கொஸ்டின் இஸ், இந்த 4ஐ எந்த பிளேஸில், இந்த பிளேஸா இல்லை இந்த பிளேஸா இல்லை நடுவில் எங்கேயாவது போடணுமா? எங்கே போட்டால் இந்த நம்பரை விட இந்த நம்பர் அதிகமாக இருக்கும், அதாவது அருண் வச்சிருக்கிற அந்த டிஜிட், அந்த நம்பர் 5-digit நம்பரை விட வருண் எப்படி பெருசாக இருக்கும், 4ஐ எங்கே பிளேஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இது 31,268. ஓகே, ஸோ இந்த இடத்துல 4 போட்டோன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் 4 போட்டோன்னா 40,579 ஆகிடும். ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரியுது, இங்கே ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் 4 போட்டால் தான் எனக்கு அருணை விட அதிகமான நம்பர் வருது அப்படின்னு. ஸோ வருண்ஸ் நம்பர் இஸ் 40,579.